எல்லாருக்கும் வணக்கம். நான் 2016 இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் படிக்கிறப்பயே எங்கள் அம்மாவோட ஆசை, அப்போல்லாம் வந்து பேங்க்கில் எல்லாருக்குமே ரோலிங் சேர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்து என் பிள்ளை சுத்தாதான்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதனால தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் எனக்கு பேங்க்கில் வேலைக்கு போகணுன்றதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணி ஒரு ஃப்ரீ இன்ஸ்டியூட்டில் படித்தேன். 7 எக்ஸாம் எழுதினேன். 7 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணி 7 மெயின்ஸும் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. 2020 எங்கள் சித்தப்பா உதவியோடு இங்கே வந்து அவங்க பொண்ணோட என்னை இங்கே சேர்த்து விட்டாங்க. அப்பா வந்து உனக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்கோ, உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அம்மா கவர்மெண்ட் டீச்சர், அக்கா ரயில்வேல இருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி மொத்தமே ஒரு கவர்மெண்ட். என்ன அடையாளப்படுத்துறது, வாத்தியார் பொண்ணு, ரயில்வேல வேலை பார்க்குறவரோட தங்கச்சி, அப்படி தான் அடையாளப்படுத்துவாங்க. எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இல்லை. ஸோ எங்கள் அம்மா நீ படி, உனக்கு என்னன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்றப்ப தூத்துக்குடியில் வந்து விட்டாங்க. கிளாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்பே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. பட் எங்கள் நேரமோ என்னமோ முதல் கொரோனா அலை. சார் அப்போவும் சொன்னாங்க ஹாஸ்டலெல்லாம் இருக்கும், தயவு செஞ்சு உட்காந்து படிங்க அப்படின்னாங்க. பட் ஃபேமிலியில் பாடி அஃபெக்ட் ஆகினா அம்மாவுக்கும் கொரோனா, அக்காவுக்கும் கொரோனா, மாமாவுக்கும் கொரோனா, நீ வந்து அப்படின்ட்டாங்க. போனோம். 2021 திரும்ப வந்தோம். கிளாஸ் பேட்ச் அட்டன் பண்ணோம். ஒரு 40 நாள் அட்டன் பண்ணியிருப்போம். 2ஆம் மழை வந்தது. 2ஆம் மழைக்கும் வீட்டுக்கு போயிட்டோம். 2022 வந்து உட்காந்து படித்தேன். எல்லாத்துலேயுமே வந்து பாயிண்ட்லேயே மிஸ் ஆகிட்டு இருந்தது. திருமணம்னு ஒன்று, ஏன்னா எனக்கு வந்து 16 பாஸ்ட் அவுட்டுன்றதுனால இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது தம்பி சொல்கிற மாதிரி 25 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலிக்குள்ளே போகணும் அப்படின்றப்ப மேரேஜ் வேணாம், செல்ஃபாக நின்றுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறேன்னு. பட் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உண்மையிலேயே ரொம்ப தங்கமானவர் தான். அவர் தான் இருந்துட்டு திரும்ப கொண்டு வந்து என்னை விட்டார். எனக்கு ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். மாமியார் வீடாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தினமும் ராத்திரி எங்கள் அம்மா ஒரு சொட்டு கண்ணீராவது விடுவாங்க, என் பிள்ளை வேலைக்கு போயிடாதா அப்படின்னு. இந்த வருஷம் 2022 மேரேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் வீட்டிலேருந்து படித்தேன். ஒன்றும் செட் ஆகலை. ஆன்லைனில் தான் டெஸ்ட் எல்லாம் போடுவேன். அப்போது அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து இங்கே விட்டாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்க்க கூட வர மாட்டேன், உட்காந்து படிக்கிறத மாத்திரம் பாரு, ப்ரைவேட்டுக்கெல்லாம் உன்னை நான் எந்த காலத்துலேயும் அனுப்பவே மாட்டேன், நீ வீட்டில் இருந்தாலும் சரி, போனால் கவர்மெண்ட் வேலை தான். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்னை விட அதிகமாக அவர் இருந்தார். வந்து படித்தேன். சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணும்போது சுகேஷ் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பேங்க்குன்னு இல்லை, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் தோல்வி என்ற ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. நீங்களாக வேணான்னு பின்வாங்கி போனாலும் போவீங்களே தவிர போட்டித் தேர்வுகளில் என்றைக்குமே வந்து தோல்வி கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆழமாக பிறந்துருச்சு. ஏன்னா எந்த காலத்துலேயும் நான் பின்வாங்கக்கூடாதுன்றதுலேயும் ஒரு உறுத்தல் இருந்தது. இருந்தாலும் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணும். மேரேஜ் ஆகிடுச்சு, 29 ஆகிடுச்சு, ஃபேமிலி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் இருந்துட்டு, இல்லை நீ படிக்கிறத மாத்திரம் பாரு, நீ வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏதாவது ஒன்றில் வந்துடும்னு ஃபேமிலி நினச்சா கூட எங்கள் வீட்டுக்காரு கண்டிப்பாக நீ வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி நீ ப்ரைவேட்டில் போகிறதுனா உங்கள் வீட்டுக்கே போயிரு அப்படின்ட்டார் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறமா தான் இருந்துட்டு ரிசல்ட் அன்னைக்கு அவரும் ரொம்ப எதிர்பார்த்தாரு, எனக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. ரிசல்ட்டு பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளரிக்கல் கிளியர் பண்ணியிருக்கேன். அந்த மூமெண்ட் லைஃப்லேயே மறக்க முடியாது. முன்னாடி பேசினதா அவங்க சொல்கிற மாதிரி அதுதான் என்னோடய வாழ்க்கையிலையும் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட தங்கச்சி, இன்னாரோட மனைவின்னு இல்லாமல் என் வீட்டுக்கார் நான் வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறவரோட புருஷன்னு பெருமையாக சொல்லிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு அந்த பெருமையை தேடி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலிக்கு, சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பேசின தம்பி சொன்னாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்குன்னு. நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படியெல்லாம் படிக்க மாட்டோம். ஏன்னா வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து படிச்சிருவோம், படிச்சுட்டு புதுசாக வர பிள்ளைங்களுக்கு எப்படின்னு தெரியாது இல்லையா கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க எங்ககிட்ட கேட்கும்போது அவங்கள கொஷின் கேட்க சொல்லுவோம். அப்படி தான் நாங்கள்லாம் படிப்போம். அவங்க கொஷின் கேட்குறப்ப அவங்களுக்கும் பதிவும், அதுக்கப்புறம் அவங்க படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சொல்கிறப்ப எங்களுக்கு எப்போவுமே மறக்காது. இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் என்னென்னா, இந்த ஒரு 7-8 வருஷமாக நான் ஃபெயில் ஆனதுக்கு ஒரே ரீசன் இங்கிலீஷ் தான். சிங்கிள் டிஜிட் மார்க் தான், அதுவும் அதிகபட்சம் 7 மார்க் தான் வாங்குவேன். அதுக்கு மேலே ஆங்கிலத்தில் எனக்கு வரவே வராது. அப்படி இருக்க என்ன டபுள் டிஜிட் மார்க், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் தொடவே மாட்டேன். வக்காப்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும்னாங்க, எப்படி வக்காப்ஸ் படித்தாலும் எனக்கு மறந்துடும். என் ஃபேமிலி, என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்.
எங்கள் வீட்டுக்காரரும் இன்ஜினியரிங் காலேஜில் அவரும் ஃபோர்மேனாக இருந்து தான் ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு. எனக்கு இன்னும் ஒரு 4 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குது. என் பொண்ணு, பெரிய பொண்ணு ரயில்வேயில் ஓஎஸ்ஸாக இருக்காப்புல. அவளுடைய அதிர்ஷ்டம் என்ன மாதிரியே சின்ன வயசுலேயே வேலை கிடச்சிருச்சு. 20 வயசுலேயே அவளுக்கும் வேலை கிடச்சிருச்சு. குரூப் 4 மாதிரி ரயில்வேயில் ஒரு எக்ஸாம் எழுதிச்சு. அது என்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்த உடனே அவளுக்கு ஜாப் அமைஞ்சிருச்சு. அப்புறம் உடனே 1 இயர் அந்த ட்ராக் மேனை தான் ஜாயின் பண்ணிச்சு. டக்குன்னு அடுத்தது நம்ம அடுத்த நிலைக்கு போயிடணும் இதுலேயே. ஏன்னா அதுவும் பேங்க் எக்ஸாமுக்கு தான் படிச்சு 2-3 தடவை ஃபெயில் ஆனோன்னே வெக்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது, எதில் இருக்கிறோமோ அதுலேயே மேலே போவோம்னு சொல்லி எக்ஸாம் எழுதி அது இப்போ ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. அதனால நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், சாமி உன்னால் முடியாதில்லை, நீயும் நல்லா படிக்கிற பொண்ணு தான். அதனால் சக்ஸஸ் பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும். நாளைக்கு எந்த நிலையிலையும் நான் தன்னம்பிக்கையோடு வாழணும்னா பெண் குழந்தைகளுக்கு வேலை இருக்கணும் முக்கியமாக. அதனால் மெயினாக நீ ஒரு வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 2-3 முறை நான் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். இந்த அகாடமியில் நான் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பக்கத்தில் இந்த டெய்லர் கடைக்கு பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, சுரேஷ் அகாடமியில் விடுங்க, அங்கே நல்ல கோச்சிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணே. பொண்ணு கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு நான் கொண்டு வந்து விட்டதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. பாப்பா ஃபஸ்ட்டு மெயின்ஸில் அதிகமாக மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆகிட்டு இருந்துச்சு. கடைசியில் பாயிண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் கடவுள் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் நல்லா ஹெல்ப் பண்ணார். நீ வராத, அங்கேயே இருந்துக்கோன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி 1 இயர் தான் அப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டார். அதனால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அகாடமிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அகல்யா அவர்களின் கணவரை ஒரு 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குட் மார்னிங் டு ஆல். நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை வெளியில் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம். எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 99 மார்க்கு நான் லாஸ்ட் இயர் கொடுத்தேன். அப்போ கொடுக்கும்போது அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவை மார்க்கு, உனக்கு நான் சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 99 மார்க்கு கொடுத்தா கூட கூப்பிட்டு ஒரு ஆல் த பெஸ்ட் கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ இருக்கும்போது என் மனைவி வெளியில் வேலைக்கு போகிறோம்னு சொன்னாங்க. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பார்த்தீங்கன்னா வெற்றி வர வரைக்கும் நீ படி, அதுக்கான எல்லா ஊக்குதலையும் நான் கொடுப்பேன் அப்படிமே. இது உண்மையிலே நான் சொல்கிறேன், என் மனைவி திறமை கிடைச்ச பரிசு அப்படிமே. நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸு 99 மார்க் எடுத்தான். நான் அதில் கூட சந்தோஷப்படலை. ஆனால் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்த ரிசல்ட்டை நினச்சி நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைஞ்சேன். இது என் மனைவி கிடைச்ச வெற்றி என்பதை சொல்வேன். படிப்பு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம படித்த படிப்பு நம்மளோட தான் இருக்கும். ஆனால் வருஷங்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னா கடந்து போயிட்டே இருக்கும். அதனால் படித்த படிப்பு என்றைக்குமே யாரையுமே கைவிடாது. ஒரு நம்பிக்கையோட படிங்க, நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஆக்கமும் ஊக்கமும் தந்த சுரேஷ் அகாடமிக்கு என்னுடைய நன்றிகளையும், இனி வருங்கால மாணவருக்கு வலுவான ஒரு வாழ்வை தேடி தருமாறு வேண்டி என்னுடைய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தேடிக்கொள்கிறேன். வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.